இன்றைக்கு 3ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 2வது பாடம் கோழி தேடும் கோழி. கோழி தெரியும், இது கோழி குண்டு. சரிங்களா? ரெண்டையும் வித்தியாசமாக உச்சரிக்கணும். கோழி, இது கோழி. மழை எவ்வாறு பெய்கிறது? மேகம் குளிர்ந்து மழையாக பெய்கிறது. ஆனால் பொன்னி என்ன சொல்வாள் தெரியுமா? வானம் அழுகிறது, அதுதான் மழை என்பாள். அதற்கு கற்பனையாக ஒரு காரணத்தையும் கண்டுபிடிப்பாள். அதை கதையாக கூறுவாள். யாரு? பொன்னி தான் இந்த கதை சொல்றா. கோழி குப்பையை ஏன் கிளறுகிறது? இதற்கும் காரணம் சொல்கிறாள். அது என்ன காரணமாக இருக்கும்? பீட்டர் ஒரு நாள் கோழியும் கோலியும் வாங்கினான். அடிக்கடி நண்பர்களோடு கோலி விளையாடுவான். சுட்டி. பீட்டர் குரல் கேட்டதும் கோழி ஓடி வரும். எங்கே இருந்தாலும் கோலியை எடுத்து வரும் கோழி. கோலியை எடுத்து வரும் அழகே அழகு. ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் எடுத்து வரும். இப்படியே கோழிக்கும் கோலிக்கும் நட்பு ஏற்பட்டது. பீட்டர் இல்லாத போது இரண்டும் விளையாடும். ஒரு நாள் கண்ணாம்பூச்சி விளையாடின. அங்கே ஒளிகிறேன், கண்டுபிடிக்க வருகிறேன். அடடா, கோலத்திலே உருண்டு வந்தேன். இதோ உன்னை கண்டுபிடித்து விட்டேன். இப்போது நான் ஒளிந்து கொள்கிறேன். ஹா ஹா ஹா, மாட்டிக்கொண்டாயா? இங்கே ஒளிந்தால் கோழியால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் போய் ஒளியுது. காற்று வீசி குப்பையெல்லாம் கோழி மேலே விழுகுது. நண்பா, நண்பா, எங்கே இருக்கிறாய்? இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது. நம்ம பொன்னி கதை எப்படி சொல்கிறா? கோழி ஏன் குப்பையை கிளறுதுன்னா அதோட நண்பன் கோழியை தேடித்தான் குப்பையை கிளறுதுங்கிறா. கோழி உண்மையில் குப்பையை, மண்ணை ஏன் கிளறுகிறது? தொடரில் ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள 1, 2, 3, 4வது எழுத்துக்களை எடுத்து எழுத விடை கிடைக்கும். இங்கே பாருங்களேன், ஒரு 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. முதல் சொல்ல முதல் எழுத்து இ, 2வது சொல்ல 2வது எழுத்து ரை, 3வது சொல்ல 3வது எழுத்து தே, 4வது சொல்ல 4வது எழுத்து ட. இதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் இறை தேட. அப்போ கோழி உண்மையிலேயே குப்பையோ எதுக்கு கிளறுதுன்னா இறை தேட. சரிங்களா? செய்து பழகலாம். கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. கோழி, கோலி, நண்பர்கள், கண்ணாமூச்சி, நண்பா, அழகு, நட்பு, விளையாடின, ஒளிகிறேன், கண்டுபிடி. அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர். உங்களை மாதிரியே யார் யோசிச்சிருக்காங்களோ அந்த நண்பரோட பெயரை இங்கே எழுதலாம். ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை. எத்தனை சொற்கள் நீங்களும் உன்னோட நண்பனும் ஒன்று போல் எழுதியிருக்கீங்களோ அந்த எண்ணிக்கையை 1, 2, 3, 4 அதை இந்த எண்ணிக்கையை இங்கே எழுதலாம். கோழிட்டு எழுதுக. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். அங்கே. இந்த சொல்ல நம்ம எங்கே பார்த்தோம்? அங்கேங்கிற சொல்ல எங்கே பார்த்தீங்களா? அங்கே. கே அப்படிங்கிற அந்த கடைசி எழுத்தில், கேங்கிற எழுத்தில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சொல் இருக்குது, இங்கே ஒரு சொல் இருக்குது. இங்கே, எங்கே. அதை தான் நாங்கள் கோடிட்டுட்டு இங்கே, எங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? அடுத்த கேள்வி. கதையில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுக்கள். கோலி, கண்ணாமூச்சி. கதையில் பிடித்த தொடர். கோழிக்கும் கோலிக்கும் நட்பு ஏற்பட்டது. படித்தல் பலகை. படித்து விடையெழுக. இந்த படித்தல் பலகையை ஒரு வாட்டி நம்ம வாசிச்சுட்டு அப்புறமா இதில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதலாம்.
ஓடி, கோழி, கோழி, அழகு, குரல், நட்பு, வந்தேன், வாங்கினான், கண்டுபிடித்து, இருக்கிறாய், விளையாடும், உருண்டு. இப்போ இந்த கீழே உள்ள வினாக்களுக்கெல்லாம் விடையளிக்கலாமா? 2 எழுத்து சொற்கள். இந்த பலகைக்குள்ள 2 எழுத்து சொற்கள் எங்கெல்லாம் இருக்குது? ஓடி, ஓடி, கோழி, கோழி. உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள் அழகு, உருண்டு, இருக்கிறாய், ஓடி. முதல் எழுத்து பாருங்க, உயிரெழுத்துக்கள் எத்தனை? அ ஆ இ ஈ எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ பாருங்க, அ உ இ ஓ முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். 2 மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்னாலே எழுது புள்ளி வச்ச எழுத்துக்கள் அத்தனையுமே மெய்யெழுத்துக்கள் தான். ஸோ 2 மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கினான், இருக்கிறாய், வந்தேன், கண்டுபிடித்து. அதிக எழுத்துக்கள் உள்ள சொல் இங்கே 7 எழுத்து சொல்லா கண்டுபிடித்து அப்படிங்கிற சொல் இருக்குது. இதுதான் அதிக எழுத்து கொண்ட சொல். கோழி தேடும் கோழி. இந்த கதை இந்த முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த கதையோட சுருக்கம் தான் இந்த கொடுத்துருக்காங்க, பாடச்சுருக்கம் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 3 தடவை வாசிக்கணும். முதல் தடவை வாசிக்கும் போது எவ்வளோ நேரம் ஆகுதோ அதை இங்கே எழுதணும். 2வது தடவை வாசிக்கும் போது ஆகக்கூடிய நேரத்தை இங்கே எழுதணும். 3வது தடவை வாசிக்கும் போது ஆகக்கூடிய நேரத்தை இந்த பாக்ஸில் எழுதணும். சரிங்களா? கீழே 2ம் நட்பாக இருந்தன. தொடரில் 2ம் என்ற சொல் எவற்றை குறிக்கும்? யார் 2 பேர் நட்பாக இருந்தாங்க? கரெக்ட், கோழி, கோழி. குப்பைகள் ஏன் கீழே விழுந்தன? காற்று வேகமாக வீசியதால் குப்பைகள் கீழே விழுந்தன. சொல்வதை எழுதுக. சொல்வதை எழுதுகல உங்கள் மேம் உங்களுக்கு சொல்லுவாங்க, சில சொற்கள் சொல்லுவாங்க, அதை நீங்கள் இங்கே பார்க்காம எழுதணும். சரிங்களா? தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை, கரும்பு, கடல், வண்ணத்து பூச்சி படங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களையும் இந்த படங்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இணைக்க போகிறோம். பூக்கள், தேன், வண்ணம். இவங்களில் யாருக்கு பொருந்தும்? வண்ணத்து பூச்சி. மீன், நண்டு, கப்பல், கடல். இனிப்பு, தோட்டம், யானை, கரும்பு. வானம், மேகம், குடை, மழை. தொடர்ந்து எழுதுக. கிளி பறக்கும் வானம், வானம் பார்க்கும் பாப்பா, பாப்பா ஆடும் ஊஞ்சல், ஊஞ்சல் இருக்கும் மரம், மரம் தரும் பழம். இதுக்கப்புறம் நம்ம தான் இந்த சொற்களை அந்த தொடர்கள் எழுதணும். பழம் தின்னும் கிளி, கிளி சுவைத்த கொய்யா. காற்றில் மனம். மனம் இந்த பத்தியை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க போகிறோம். மாறனின் குரல் கேட்டு விரைந்து வந்தார் அம்மா. விமலாவும் மாறனும் ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டு கொண்டிருந்தனர். விமலா, தம்பியை அழ வைக்காதே, சேர்ந்து விளையாடுங்கள் என்று கூறிய அம்மா சமையல் அறைக்குள் ஓடினார். பின்னாலேயே ஓடிய விமலாவுக்கு ஏதோ ஒரு வேறுபட்ட மனம் வருவது தெரிந்தது. இது என்ன மனம் அம்மா என்று கேட்டாள் விமலா. பால் பொங்கி அடுப்பு அணைந்துள்ளது, அதனால் எரிவாயு கசிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே எரிவாயுவை நிறுத்தினார் அம்மா. உடனே விமலா மின்விசிறியை இயக்கச் சென்றாள். வேண்டாம் விமலா, இப்போது மின்சாதனங்களை இயக்கக்கூடாது, அது விபத்தை ஏற்படுத்தும் என்றார் அம்மா. உடனடியாக கதவு ஜன்னல்களை திறந்து விட்டார். அங்கிருந்து இருவரையும் வெளியே அழைத்து வந்தார். பதற்றம் இல்லாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட்ட அம்மாவை அன்பாக பார்த்தாள் விமலா. வினாக்களுக்கான விடை பார்க்கலாங்களா? சரியான தொடர் எது? காரணம் கூறுக. விமலா எரிவாயு கசியும் போது ஏற்படும் மனத்தை இப்போதுதான் கண்டுபிடிக்க தெரிந்து கொண்டாள். விமலா எரிவாயு கசியும் போது ஏற்படும் மனத்தை முன்னடே கண்டுபிடிக்க தெரிந்திருந்தாள். அப்போ இதில் எது சரியான விடை? அவளுக்கு முதலாக அன்னைக்கு தானே தெரிஞ்சிச்சு, அதனால் முதல் இதுதான் சரியான விடை. சிந்தித்து விடையளிக்க. சிந்திக்கலாமா? நான் ஒரு கோழி. 3 படங்களையும் பாருங்கள். இவங்க முதல்
க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் ஒரு கோழி. அப்போ இந்த படம் இல்லை. இரையை கொத்தி தின்கிறேன். 2 கோழியுமே இரையை கொத்தி தான் சாப்பிடுது. கூடை அருகில் இருக்கிறேன். இவங்க தான் கூடை அருகிலே இருக்கிறாங்க. அதனால் இதுதான் சரியான விடை. படித்து விடை எழுதுக. அதே மாதிரி தான். எங்கே போனது? அட எங்கே போனது? தாத்தா தேடினார். மேசையின் மீது பார்த்தார், அங்கு இல்லை. புத்தகங்களுக்கு அருகில் பார்த்தார், அங்கும் இல்லை. அறை முழுவதும் தேடினார், எங்குமே இல்லை. எங்கேதான் போனது என சோர்ந்து நாற்காலியில் அமர்ந்தார். பூவிழி அங்கே வந்தாள். என்ன ஆனது தாத்தா என கேட்டாள். என் மூக்கு கண்ணாடியை காணவில்லை என்றார். ஹா ஹா என்று சிரித்தாள். ஹா ஹா என சிரித்தாள் பூவிழி. தாத்தா உங்கள் நெற்றிக்கு மேல் தொட்டு பாருங்கள் என்றாள். தலையை தொட்டு பார்த்தார் தாத்தா. அவருக்கும் சிரிப்போ சிரிப்பு. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? எதனால? தாத்தா கண்ணாடியை தலைக்கு மேலே தான் வச்சுக்கிட்டு தேடியிருக்காரு. தாத்தாவின் மூக்கு கண்ணாடி எங்கே இருந்தது? சரியா சொன்னீங்க, தாத்தாவின் நெற்றிக்கு மேல். சரியா தவறா? மூக்கு கண்ணாடியை தாத்தாவே கண்டுபிடித்தார். இல்லை இல்லையா? தவறு. பின்பற்றி எழுதுக. இதே மாதிரி நீங்களும் எழுத போறீங்க. சுட்டி கோழியை பிடிக்கும், படம் வரைய பிடிக்கும், தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்ல பிடிக்கும். எனக்கு பிடித்தவை. நான் எனக்கு பிடித்தவையில் எழுதியிருக்கிறேன். நண்பர்களுடன் விளையாட பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? வண்ணம் தீட்ட பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும், நல்லா தெரியும். மழையில் ஆட பிடிக்கும். ஆமாம். பலூன் ஊத பிடிக்கும். உயிரெழுத்துக்கள் 12 இது எல்லாருக்குமே உங்களில் அவ்வளோ பேருக்குமே தெரியும். உயிரெழுத்துக்கள் 12, குரல் 5, நெடில் 7. இப்போ இதில் வண்ணமிட்டு பெயர் எழுதுக. வண்ணங்கள் நீங்கள் இட்டுக்குங்க. என்னை விட நீங்கள் ரொம்ப அழகாகவே வண்ணம் விடுவீங்கன்னு நல்லா தெரியும். வண்ணமிட்டு இதில் உள்ள பெயர்கள்லாம் இப்போ எழுத போகிறோம். பாருங்கள். அணில், உரல், ஔவை, எலி, ஈச்சமரம், 5, 1, ஓணான், ஊஞ்சல், ஏணி, ஆடு, இலை. இப்போ மெய் எழுத்துக்கள். வண்ணமிட்டு தொடர்கள் அமைத்து எழுதுக. வண்ணமிட்டுருங்க. தொடர்கள் நான் சொல்கிறேன். வாத்து குளத்தில் நீந்துகிறது. இவங்க இதை வச்சு சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம இளநீர் உடலுக்கு நல்லது. குரங்கு வாழைப்பழம் தின்றது. குயில் அழகாக கூவும் அப்படின்னு எழுதலாம். குயிலின் குரல் இனிமையாக இருக்கும் அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கிறேன். நாய் நன்றி உள்ளது. நாய் எனக்கு மிகவும் பிடிக்கும். விளையாட்டுகளுக்கு சரி செய்க. பாருங்கள், என்னென்ன விளையாட்டுலாம் பிடிக்குமோ எல்லா விளையாட்டுக்கும் நீங்கள் என்ன விளையாட்டுலாம் விளையாடிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு டிக் அடிச்சிருங்க.